அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே நம்ம 11th கிளாஸ் மேக்ஸ் எடுத்துக்காட்டு 10.30 பார்க்குறோமா. காஸ் ஆஃப் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என்னை பொறுத்து சைன் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ வகை எடுக்க. இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி with respect to cos of L x square plus mx plus n. ஓகேவாம்மா, நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் தரோவாக எழுதுங்கம்மா. u சைன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை u எடுக்கும். u சைன் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. b என்ன எடுக்கும்? காஸ் ஆஃப் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். ஓகேவாம்மா, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? யூவும் எக்ஸும் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ du பை dx கண்டுபிடிக்கணும். வியும் எக்ஸும் ரிலேட்டட், ஸோ டிவி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? டியூ பை டிவி. ஓகேவா? டியூ பை டிஎக்ஸ் என்ன செய்யணும்? ஸோ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னால் டிஒய் பை டிஎக்ஸ் காஸ் எக்ஸ், அப்படி தானம்மா? அப்போ சைனுக்கு என்னது? காஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதை காஸ் தென் உள்ள ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 2x. இது ஏ கான்ஸ்டன்ட், அப்போ 2ax. bxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் b. ஓகேவாம்மா? ஸோ du பை dx. தென் நெக்ஸ்ட்டு dv பை dx காசுக்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். தென் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 2x, இது எல். ஸோ 2lx. ஏன்னா எல் ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x எல். ஓகேவா? எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எம். So du by dv equal to du by dx divided by dv by dx. du by dx என்னது? cos 2ax plus b cos of ax square plus bx plus c divided by dv by dx என்னது? minus sin lx square plus mx plus n into 2lx plus m. So du by dv என்னது? அப்படியே கொஞ்சம் கீழே உள்ள மைனஸ் மேலே தூக்கி போடுறோம். 2ax plus b cos of ax square plus bx plus c divided by 2lx plus m sin of lx square plus mx plus n. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா. y sin x இருக்கச்சமையும் cos x, y cos x இருக்கச்சமையும் டிஃப்ரென்ஸ் பண்ணச்சமே மைனஸ் sin x. ஆனால் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாமா, ax square plus bx. இதை கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணச்சுமே நமக்கு 2ax ப்ளஸ் b வருது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2lx ப்ளஸ் எம்னு வருது. ஓகேவாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.